கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உலகமெங்கிலும் அனுசரிக்கப்படுகிறதான பெரிய வெள்ளி, நல்ல வெள்ளி என்று அழைக்கப்படுகிறதான இந்த குட் ஃப்ரைடே டே. இந்த நாள் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்கும் எனக்குமாக தம்முடைய விலையேற பெற்ற ஜீவனை கொடுத்த நாள். தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி உங்களை என்னையும் அதிகமாய் நேசித்ததான ஒரு நாள். தேவனுக்கும் இயேசுவுக்கும் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு அதன்படியாக இந்த உலகத்திலே கைவிடப்பட்ட மனிதனிலே நிர்பந்தமான மனிதன் யார் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்டதான காரியங்களில் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால் 1 கொரிந்தியர் 1 18வது வசனத்தில் பார்க்கும்போது, சிலுவை நமக்கு ஒரு புத்தியீனமான காரியமாய் இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்கிறது. இந்த நாளிலே ஒரு கருத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த குட் ஃப்ரைடே அன்று நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், நாம் திரும்பி 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக பல மனிதர்களை குற்றப்படுத்தி இவர்களால் தான் இயேசு மரித்தார், இயேசு சிலுவையில் அறைந்தார் என்று நம்ம பல காரியங்களை சொல்லி நம்ம ஏதோ ரொம்ப நல்லவர்களைப் போல காண்கிறோம். அந்த நாளிலே அவர்கள் பார்க்கிறோம், மத வெறியர்களான பரிசேயர்கள், ஒரு நல்ல நியாயவாதிகளாக இருந்ததான சதுசேயர்கள், அதுக்கப்புறம் கை கழுவினதான பிலாத்து, ஆரவாரித்து கம்பீரித்ததான கூட்டம், அதன் பின்பு பின்மார்க்கமாய் போன கூட்டம், இயேசுவை சிலுவையில் அறையும் சிலுவையில் கூக்குரலிட்டு அந்த கூப்பல், இவர்கள்தான் இயேசு மரித்ததற்கான சிலுவையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்று நினைக்கிறோம். இந்த நாளத்தில் ஒரே ஒரு பாவம், ஒரு சாதாரண பாவம் தான், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பாவம் மட்டும்தான் அந்த நாளிலே இருந்தது. இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்டதான ஒரு நிலையில தான் இருக்கோம். நம்ம செய்கிறதான ஒரு சிறு பாவங்களுக்காக, காரியங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக நாம் இயேசுவை தினமும் சிலுவையில் அறைகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுகிறோம், மிகவும் எளிதாக அவர்கள் பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிலாத்து, இன்னும் அன்னா, காய்பா, இவர்களால் தான் இயேசு சிலுவையில் அறைந்தார் என்று பார்க்கிறோம். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நாளில் நடந்ததான சம்பவங்களில் இயேசுவை மறுதலித்த பேதுரு, காட்டி கொடுத்ததான யூதாஸ், இன்னும் மற்றவர்கள் பின்னிட்டு ஓடினார்கள், அவர்களையெல்லாம் தான் நாம் குற்றம் சொல்கிறோம். ஆனால் ஒருபொழுதும் நாமே நிதானித்து அதை நாம் அறிக்கை செய்வது கிடையாது. நாம் இந்த நாளில், இந்த குட் ஃப்ரைடேயில் ஒரு காரியத்தை அறிந்து கொள்வோம். என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக இயேசு தண்டிக்கப்பட்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல நம்முடைய மீறுதலுக்காக அவர் நுறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் கூட அவர் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகுமோ, ஆண்டவரே நீர் எனக்காக ஜீவனை விட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம், நான் அதற்கு உமக்கு நன்றியாய் காணப்படுகிறேன் என்று ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகுமோ. அப்படி சொல்வோம் என்று சொன்னால் இது ஒரு அர்த்தமுள்ள பெரிய வெள்ளிக்கிழமையாக அனுசரிக்க நமக்கு தகுதி இருக்கிறது. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று எங்களை நாங்களே நிதானித்து பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் சிலுவையில் அறைவதற்கு நாங்களும் கூட பொறுப்புள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய எல்லாருடைய பாவங்களுக்காக நீர் மரித்தீர், அடக்கம் பண்ணிட்டு உயிரோடு எழுந்தீர் ஐயா, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அதோடு கூட நீர் மரணத்திலே முடிவில் ஆண்டவரே நீ ஜெயித்தீர் என்பதையும் நாங்கள் இந்த நாளிலே அறிகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு உங்களுக்கும் எனக்குமாக மரித்தார், அதை நாம் ஏற்றுக்கொள்வோம்.